வணக்கம். முதலாளி யூடியூபின் 6வது எபிசோடுக்கு தங்களை வரவேற்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ப்ரைவேட்டில் லிமிடெட் கம்பெனி என்றால் என்ன, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி என்றால் என்ன பார்த்து தற்பொழுது HUF கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ட்ரஸ்ட் என்றால் என்னப்பா. முதலில் HUF என்றால் என்ன என பார். HUF என்பது இந்து அன்டிவைடட் ஃபேமிலி, பிரிக்கப்படாத கூட்டு குடும்பத்தினர் நடத்தும் தொழிலுக்கு பேர் HUF. இதனை இந்தோஸ், சீக்கர்ஸ், ஜெயின்ஸ் ஆகியோர்கள் நடத்தலாம். HUF-ஆக நடத்துவதன் காரணம் இதில் உள்ள டேக்ஸ் பெனிஃபிட், அதாவது இன்கம் டேக்ஸ். HUFக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு என்ன டேக்ஸ் ரேட்டோ அதை தான் லெவி பண்ணுவார்கள். கார்ப்பரேட் கம்பெனிஸ் போல 30% டேக்ஸ் லெவி ஆகாது. இதன் மூத்த HUFின் தலைவர் யாதரில் மூத்த ஆண்மகன், அவருக்கு பெயர் கர்த்தா என கூறுவார்கள். பிற ஆண்மகன்களை கோபர்சனர்ஸ் என்றும் பெண்களை மெம்பர்ஸ் என்றும் கூறுவார்கள். இதுவும் ஒரு லீகல் செப்பரேட் என்டிட்டி. HUF பெயரிலேயே சொத்து வாங்குவதும் விற்பதும் அடகு வைப்பதும் முடியும். கர்த்தாவுக்கு லயபிலிட்டி அன்லிமிட்டெட், பிறருக்கு அதாவது கோபர்சன்ஸ், மெம்பர்ஸ் ஆகிய பிறருக்கு லயபிலிட்டி லிமிட்டட். எனவே பிற மெம்பர்களின் சொத்துக்கள் பாதுகாக்கப்படுகின்றன. அடுத்ததாக கோஆபரேட்டிவ் சொசைட்டி என்றால் என்ன என பார்த்து, இது தமிழில் கூட்டுறவு சங்கம் என்பார்கள். மில்க் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், பில்டிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் என கேள்விப்பட்டிருக்கீங்க. உதாரணமாக இது ஒரு ப்ராஃபிட் மோட்டிவ் ஆர்கனைசேஷன் அல்ல, இது மெம்பர்ஸ் பெனிஃபிஷியல் மோட்டிவ். அங்கத்தினர்களுக்கு தேவையானவைகள் எளிதாகவும் மலிவாகவும் கிடைக்க செய்வன கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். உதாரணமாக ஒரு எம்ப்ளாயீஸ் யூனியன் பில்டிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஒரு பெரிய இடத்தை வாங்கி பிளாட் போட்டு தரமான வீடுகளை கட்டி மலிவான விலையில் அவரது அங்கத்தினர்களுக்கு தர முடியும். கிராமத்தில் உள்ள மில்க் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் சொசைட்டியின் மெம்பர்களிடமிருந்து பால்களை தருவித்து சேர்த்து பெரிய நகரங்களில் உள்ள மில்க் ப்ராடக்ட் கம்பெனிகளுக்கு அனுப்பி பயன்பெறுகிறார்கள். கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அதே மாதிரி குறைந்த வட்டியில் நகை கடன் தருவது போன்றவற்றை பார்த்திருக்கிறீர்கள். மினிமம் 10 மெம்பர்ஸ் இருந்தால் ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஆரம்பிக்கலாம். ஸோ கோஆபரேட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 9லேருந்து 11 வரைக்கும் கமிட்டி மெம்பர்ஸை தேர்ந்தெடுப்பார்கள். அதில் சேர்மன் ஆர் பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர், ஜாயிண்ட் செக்ரட்டரி என நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து கோஆபரேட்டிவ் சொசைட்டியை நடத்துகிறார்கள். இதில் மெம்பருக்கு 1 மெம்பர் 1 ஓட், பப்ளிக் லிமிடெட் கம்பெனி மாதிரி 1 ஷேர் 1 ஓட் அல்ல. எவ்வளோ ஷேர் வச்சுருந்தாலும் ஒரு மெம்பருக்கு ஒரு ஓட்டு தான். ஸோ அதனால தான் இது மெம்பர்ஸ் டெமோக்ராட்டிக் கான்செப்டில் கண்ட்ரோல் என்பார்கள். சேர்மன் ஆர் பிரசிடென்ட் தான் அல்டிமேட் அத்தாரிட்டி டு டிசைட் தட் மேட்டர்ஸ். 18 வயதுக்கு மேலே யார் வேண்டுமானாலும் கோஆபரேட்டிவ் மெம்பராக, சொசைட்டி மெம்பராக சேரலாம். இதுவும் ஒரு லீகல் செப்பரேட் என்டிட்டி.
அதனால் கோஆபரேட்டிவ் சொசைட்டி பெயரிலேயே சொத்துக்கள் வாங்குவது, விற்பது, அடமானம் வைப்பது ஆகிய லைபிலிட்டி மெம்பர்ஸுக்கு லிமிட்டட். அவங்க வாங்கின ஷேர் தொகையோடு சரி, அவர்களது ப்ரைவேட் அசஸ் எதுவும் பாதிப்பார். அடுத்ததாக ட்ரஸ்ட் என்றால் என்ன பார்ப்போம். இந்த ட்ரஸ்ட் முதலில் இரு வகைப்படும். ஒன்று ப்ரைவேட் ட்ரஸ்ட், மற்றொன்று பப்ளிக் ட்ரஸ்ட் என்பார்கள், பப்ளிக் சேரிட்டி ட்ரஸ்ட் என்பார்கள். ப்ரைவேட் ட்ரஸ்ட் என்பது ஒரு குறிப்பிட்ட பெனிஃபிஷரிஸ்க்காக ஆரம்பிக்கப்படுவது. ஆகையால் இதற்கு டேக்ஸ் பெனிஃபிட் தரமாட்டார்கள். உதாரணத்துக்கு, ஒரு மைனர் சைல்டினுடைய ப்ராப்பர்ட்டிஸை அவர் மேஜர் ஆகும் வரை பாதுகாத்து மேஜர் ஆனதும் ஒப்படைக்கிறார்கள். இது ஒரு காலத்துக்கு நடைபெறும் ட்ரஸ்ட் ஆகும். ஆகினால்தான் இது டேக்ஸ் பெனிஃபிட் அடையாக்கும். பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், இதில் பெனிஃபிஷரிஸ் யார்? பொதுமக்கள், பப்ளிக்காக இருந்தால் பர்பஸ், ஒரு வைத்தியத்துக்காகவோ படிப்புக்காகவோ இது மாதிரி ஏதேனும் ஒரு பர்பஸ்க்காக சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை ஆரம்பிப்பார்கள். அது பப்ளிக் பெனிஃபிட்டாக இருந்தால் அதுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் உண்டு. இதுக்கு அப்போது பப்ளிக் ட்ரஸ்ட்டுக்கு இன்கம் சோர்ஸ் என்ன? டோனர்ஸ் யார்? கார்பரேட் கம்பெனிஸா, இண்டிவிஜுவல்ஸா, ஃபாரின் ஃபண்ட்ஸ் வருதா? ஃபாரின் ஃபண்ட்ஸ் வந்தால் கண்டிப்பாக இதை டீடில் குறிப்பிட வேண்டும். குறிப்பிட்டு சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் இதை பதிவு செய்ய வேண்டும். மற்றொன்று சங்கம் அப்படி என்பார்கள், அசோசியேஷன்ஸ். இதை மெம்பர்ஸ் பெனிஃபிட்டுக்காக சங்கமாக, அசோசியேஷனாக ஆரம்பித்து ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் அசோசியேஷன்ஸ் இடத்தில் பதிவு செய்ய வேண்டும். இதுதான் ட்ரஸ்ட். ஸோ நம்ம ட்ரஸ்ட் என்றால் என்ன, கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் என்றால் என்ன, HUF என்றால் என்ன பார்த்தோம். அடுத்த வாரத்திலிருந்து மிக முக்கியமானது செலெக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட். நம்ம தொழில் முனைவோர் ஆகலாம் என கூறியிருக்கிறோம். ஸோ அவர்களுக்கு முக்கியமானது அவர் என்ன தொழில் செய்ய போகிறார்கள், என்ன ப்ராடக்ட் செய்ய போகிறார்கள் என்பதை எப்படி தேர்ந்தெடுப்பது என்பதை பற்றி அடுத்த வாரத்திலிருந்து தொடர்ந்து 4-5 வாரத்திற்கு நான் கூறிக்கொண்டு வருவேன். நன்றி, வணக்கம்.